Hello viewers. Welcome to Minute Mystery. இந்த டிசம்பர் மாசம் 1991 வருஷம் அந்த ஒரு மாசம் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு ட்ரெக்கிங் போறாரு. அப்படி போற அவருடைய பிளான் பார்த்தீங்கன்னா 7 நாள் ட்ரெக்கிங்கா தான் இருந்திருக்கு. ஆனா 14 நாட்கள் ஆகியும் அவர் திரும்ப வரவே இல்ல. சோ அவருக்கு என்னாச்சு, உண்மையிலேயே அங்க என்னதான் நடந்துச்சு, மறுபடியும் அவர் வீடு திரும்பினாரா இல்லையா அப்படின்ற ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போலாம். கூடவே வாட்ஸ்அப் அண்ட் Facebook பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிருங்க. இது செப்டம்பர் மாசம் 1990 வருஷம் இந்த ஒரு மாசம் ஆஸ்திரேலியன் மெடிக்கல் ஸ்டூடெண்டான ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்க்கு பரபரப்பா ஒரு லெட்டர் எடுத்துட்டு போறாப்ல. அப்படி போறவர் அந்த லெட்டர் நேபாளத்துக்கும் போஸ்ட் பண்றாப்ல. அப்படி அவர் போஸ்ட் பண்ற லெட்டர் நேபாளத்துல இருக்கிற எங்க போய் சேரப்போகுது அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிடலுக்கு போய் சேரப்போகுது. ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எதுக்குடா நேபாளத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிடலுக்கு போய் லெட்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லையா, சோ இவர் டிகிரி வாங்கணும் அப்படின்னா அவரோட காலேஜோட ரூல்ஸ் படி எலெக்டிவ் பீரியட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்பாங்க. இந்த எலெக்டிவ் பீரியட் ரெக்யர்மெண்ட் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. இந்த காலேஜ்ல படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுல இல்லாம அப்ராடுக்கு டிராவல் பண்ணி அங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிடல்ல இவ்வளவு பீரியட் சர்வீஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றது தான் எலெக்டிவ் பீரியட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத ஒன்னு பண்ணிட்டு வந்தா மட்டும் தான் இவருக்கு டிகிரி கிடைக்கவே செய்யும். சோ அதுக்காக தான் நேபாளத்துல இருக்கிற இந்த ஹாஸ்பிடலுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக இந்த ஒரு லெட்டர் இப்போ அவர் எழுதி நேபாளத்துக்கு அனுப்புறாரு. இப்படி அவர் லெட்டர் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து ரிப்ளை நமக்கு வந்துருன்ற நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அப்படி வெயிட் பண்ண நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களா தான் மாறுதே தவிர இவருக்கு ரிப்ளை வர்ற மாதிரி தெரியல. சோ அதனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்காரு. அப்படி டிசப்பாயின்மெண்டா இருக்கப்ப தான் டக்குன்னு அவரோட மைண்ட்ல ஒரு ஐடியா தோணுது. ஏன்னா இவர் லெட்டர் எழுதி போட்டுக்கிற அந்த ஒரு ஹாஸ்பிடலான காத்மண்ட் ஹாஸ்பிடல்ல பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரும் பாத்தீங்கன்னா எலெக்டிவ் பீரியட் ரெக்யர்மெண்ட்டுக்காக அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ பேசாம நம்ம அந்த ஹாஸ்பிடலோட ரிப்ளைக்காக வெயிட் பண்றதுக்கு பதிலா நேரா அங்க டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அவரோட ஹெல்ப் பிடிச்சு அங்க போய் சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளத்துக்கு போறதுக்கான டிக்கெட்டையே வாங்கிடுறாப்ல. அப்படி ஒரு டிக்கெட்டை வாங்கின அந்த ஒரு சமயத்துல இவர் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ வராத அந்த ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னா இப்ப எதிர்பாராம நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல அந்த காத்மண்ட் ஹாஸ்பிடல்ல இருந்து ரிப்ளை லெட்டர் வந்துருது. அந்த ரிப்ளை லெட்டர்ல அந்த காத்மண்ட் ஹாஸ்பிடல் இந்த ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. சோ அத பார்த்தா அவர் வேற லெவல்ல குசி ஆயிராரு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தா அங்க போய் பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏர்பிளேன் டிக்கெட்டே போட்டுச்சிருந்தாப்ல. அப்படி இருக்கிறப்ப அவங்க வாலண்டியரா நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த ஒரு லெட்டர் பாத்தீங்கன்னா அவர் வேற லெவல்ல எக்ஸைட்மென்ட்க்கு தள்ளிடுது. சோ அதனாலேயே யோசிக்காம நேபாளத்துக்கு கிளம்பி போறாரு. இப்படி கிளம்பி போற இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் ஃபேமிலில செம்ம அட்டாச்மெண்டான ஒரு ஆளு, எல்லாருக்கும் நல்ல பாசமா பழகக்கூடிய ஒருத்தர். அது மட்டும் கிடையாது, இவர் நல்லா படிக்கவர செய்வார் இல்லையா, படிக்கிறனால தான் மெடிக்கல் ஸ்டூடெண்டாவும் இருக்கார் இல்லையா. அப்படி மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு செம்ம ஃபிட்னஸாவும் இருப்பாப்ல. வாரத்துல 5 ல இருந்து 6 நாட்கள் பார்த்தா ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் பார்த்தா சைக்கிளிங் போறது, ட்ரெக்கிங் போறதுன்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ்க்கும் செம்மையா கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அது மட்டும் கிடையாது, இவருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்றனால அவங்க வீட்ல ஒரு பொண்ணும் பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணு இவருக்கு பார்த்தா செம்மையா பிடிச்சு போயிருச்சு. சோ அந்த ஒரு குசி வேற பாத்தீங்கன்னா இவருக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. சோ இந்த ஒரு எலெக்டிவ் பீரியட் ரெக்யர்மெண்ட் மட்டும் இவர் நேபாளத்துல போய் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியாக்கு திரும்பிட்டார் அப்படின்னா இவரோட வாழ்க்கை செம்மையா ஜம்முன்னு இவருக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிரும் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அந்த ஒரு குசியோட தான் பாத்தீங்கன்னா இப்ப நேபாளத்துக்கு கிளம்பி போறாரு. அப்படி நேபாளத்துக்கு பறந்து போனவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அங்க போனோடனே தன்னோட ஃப்ரெண்டை சந்திக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வச்சிருந்தார் இல்லையா. சோ அது மாதிரியே அங்க நேபாளத்துக்கு போனோடனே காத்மண்ட் ஹாஸ்பிடல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த தன்னோட ஃப்ரெண்டான டிம்மை சந்திச்சு அவர் கூட சேர்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதுக்கடுத்து கொஞ்சம் ரெஸ்ட்டும் போடுறாப்ல. ஏன்னா ஒரு அட்வான்ஸ்டா ஃளைட் டிக்கெட் போட்டு வச்சிட்டாப்ல இல்லையா, அதனால இங்க வேகமா கிளம்பி வந்துட்டாப்ல இல்லையா. ஆனா அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து அனுப்புன லெட்டர் படி இவரோட சர்வீஸ் பீரியட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இவர் நேபாளத்துக்கு இப்ப செப்டம்பர் மாசமே வந்து சேர்ந்துட்டாரு. சோ அதனாலே இவர் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஆனா டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ற அளவுக்கு இவருக்கு பொறுமை இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா இவர் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிற ஆளு, அதே நேரத்துல பார்த்தா கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஆளும் கூட. சோ அதனாலேயே இவரோட சர்வீஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த காத்மண்ட் ஹாஸ்பிடலுக்கு பார்த்தா வாலண்டியரா கிளம்பி போய் அங்க இருக்கிற நர்ஸ் டாக்டர் எல்லாருக்குமே பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. சோ இந்த மாதிரி ஒரு துருதுருன்னு ஹெல்ப் பண்றத பார்த்தோன்னே அங்க இருக்கிற ஹாஸ்பிடல்ல இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் ஸ்காட்டை ரொம்ப பிடிச்சு போயிருது. சோ அதனால ஜேம்ஸ் ஸ்காட் கூட நல்ல க்ளோஸாவும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பழகுறப்ப ஜேம்ஸ் ஸ்காட் இருக்கிற சில ஹேபிட்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறதுல முக்கியமான விஷயம் தான் இவருக்கு ட்ரெக்கிங் போறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. சோ இவருக்கு ட்ரெக்கிங் போறது பிடிக்கும் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற சில டாக்டர்ஸ் அவரை கூப்பிட்டு என்ன உனக்கு ட்ரெக்கிங் பிடிக்குமா, உன்னோட சர்வீஸ் பீரியட் தான் டிசம்பர் மாசம் தான் ஆரம்பிக்குது. சோ அது வரைக்கும் ஏன் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்க, அந்த டைம்ல நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி என்ஜாய் பண்ணிட்டு வா. இங்க ட்ரெக்கிங் போறதுக்கு எக்கச்சக்கமான பிளேஸ் இருக்கு. ஏன் ஹிமாலயாக்கு நீ ட்ரெக்கிங் போன அப்படின்னா அதோட ஃபீலே வேற லெவல்ல இருக்கும். வேணா நீ அதை ட்ரை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ண உடனே இவருக்கும் செம்மையான ஒரு எக்ஸைட்மென்ட் கிரியேட் ஆயிருது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவருக்கு ட்ரெக்கிங் போறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சோ அதனாலேயே ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாரு. ஆனா என்னத்தை தான் பிளான போட்டாலும் ரொம்ப செங்குத்தான மலைகளுக்கு ஒரு ட்ரெக்கிங் போய் பழக்கம் இருக்கா இல்லன்னா அப்படி போறதுக்கு ஒரு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ட்ரெக்கிங் போனதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபான மலையில ஓரளவுக்கு ஸ்லாண்டிங் அண்ட் ஸ்லோப்பா இருக்கிற மலையில மட்டும் தான் போயிட்டு வந்திருக்காப்ல. சோ அந்த மாதிரி சேஃப்டியா இருக்கிற மலை இங்க ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்றாப்ல. அப்படி சர்ச் பண்ணி இவரும் அவரோட ஃப்ரெண்டான டிம் சேர்ந்து ஒரு மலையை சூஸ் பண்றாங்க. அந்த மலை தான் ஜாம்சாம் ட்ரைல். இந்த ஜாம்சாம் ட்ரைல பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு ஃபேமஸான ட்ரெக்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க ட்ரெக்கிங் மேற்கொள்றதுக்கு கிட்டத்தட்ட 7 நாள் வரைக்கும் ஆகுமா. அது மட்டும் கிடையாது, இந்த பிளேஸ் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாம்சாம் ட்ரைல பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்கும், ராக்கி மவுண்டன்ஸ் இருக்கும். அது மட்டும் கிடையாது, 2 மிகப்பெரிய பாறை மலைகளுக்கு நடுவுல நதி போச்சுன்னா
அதுல போட்டிங்லாம் போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டீப்பஸ்டான பிளேஸ் கூட இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இங்க ட்ரெக்கிங் போறது மேக்ஸிமம் பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. சோ அந்த ஒரு பிளேஸ் தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அப்படி ப்ரிப்பேர் ஆகிறப்ப அவங்க இமயமலைக்கு ட்ரெக்கிங் போறாங்க இல்லையா, அதுவும் 7 நாள் ட்ரெக்கிங் போறாங்க இல்லையா. சோ அப்படி போறப்ப நம்ம சேஃப்டியா ப்ரிப்பேர் ஆயிக்கணும். நம்ம சப்போஸ் ப்ரிப்பேர் ஆகாம விட்டுட்டோம் அப்படின்னா அங்க வெதர் மோசமாயிடுச்சு அப்படின்னா நம்மளால திரும்ப முடியாது. சோ அதுக்காண்டி எக்கச்சக்கமான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொருட்கள் எடுத்து அவங்க பேக்கப் பண்றாங்க. அப்படி பேக்கப் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமான பேக் வந்துருது. இதை பார்த்து ஆத்தாடி இவ்வளவு பேக்லாம் நம்ம தூக்கிடலாம் போனா நம்மளால தூக்கிடலாம் நடக்கவே முடியாது. சோ இதை தூக்கிட்டு வரதுக்கு நம்ம ஆட்களை நியமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 போர்ட்டரை வேற நியமிச்சிடறாங்க. அதாவது பேக் தூக்குறதுக்கு 2 பேரை நியமிச்சு வச்சிருக்காங்க. அப்படி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ட்ரெக்கிங்கும் போறாங்க. அப்படி போறப்ப பார்த்தா அந்த ஜாம்சம் ட்ரெயில இருக்கிற செம்ம பியூட்டிஃபுல்லான விஷயம் எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் பார்த்து ரசிச்சுட்டே போறாங்க. அப்படி போறப்ப நாட்கள் ஓடுது. அப்படி நாட்கள் ஓடின சில நாட்கள்லயே பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட 9800 அடி உயரத்தையும் அடைஞ்சிடறாங்க. அப்படி அந்த உயரத்தை அடைந்து அந்த மலையில இருந்து பாக்குறப்ப இந்த எர்த்தோட ஸ்பெக்டாகுலரான விஷுவல் அவங்களால கண்கூடா பார்க்க முடியுது. அதோட ஃபீலே உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு. அப்படி அவங்க அந்த விஷுவலை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கப்ப உங்களுக்கு முன்னாடி பார்த்தா 2 பேர் ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அப்படி ட்ரெக்கிங் போன அந்த 2 பேர் பார்த்தா இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த அளவுக்கு அந்த அளவுக்கு லக்கேஜ் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டா அது கிடையவே கிடையாது. அவங்க 2 பேரும் பார்த்தா செம்ம ஜாலியா ஷார்ட்ஸ் போட்டுட்டு மேல சாதாரண டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு சும்மா பேருக்கு சில திங்ஸ் மட்டும் தன்னோட பேக்ல போட்டு ஜாலியா அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஆத்தாடி அப்ப இந்த ட்ரெக்கிங் சாதாரண ட்ரெக்கிங் தான் போல, நம்ம தான் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி நிறைய லக்கேஜ் எடுத்துட்டு வந்துட்டோம். சோ இனிமேல் அந்த லக்கேஜ்லாம் நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதை நம்ம போட்டோஸ்ட் கொடுத்து மறுபடியும் அவங்களை காத்மாண்டுக்கே அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான லக்கேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்த எல்லாத்தையும் கொடுத்து போட்டோஸை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேர் மட்டும் லிமிட்டடான திங்ஸோட ஜாலியா அந்த ட்ரெக்கிங்கை என்ஜாய் பண்ணிட்டு அந்த ட்ரெக்கிங்கையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எக்கச்சக்க பேருக்கு ஹெல்ப் பண்றாப்ல. அப்படியே நாட்கள் ஓடுது. ஆனா இன்னமும் டிசம்பர் மாசம் வந்த பாடே இல்ல. ஏன்னா டிசம்பர் வந்தாதான் ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லையா. சோ அதனாலே தங்குற இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறது, அங்க இருந்து திரும்பி தங்குற இடத்துக்கு வருதுன்றது ஒரு மாதிரி டயர்னஸை கிரியேட் பண்ணுது. சோ அந்த டயர்னஸ்ல இருந்து மறுபடியும் வெளியே வரதுக்காக இன்னொரு ட்ரெக்கிங் நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி பிளான போடுறப்ப ஹிமாலயால இருக்க இன்னொரு பிளேஸான ஹெலம்பு ட்ரெயிலுக்கு ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம இவருக்கு எலக்ட்ரிக் பீரியட் ரெக்யர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது டிசம்பர் மாசமே இந்த ட்ரெக்கிங்க்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேரும் ஆகுறாங்க. அப்படி ப்ரிப்பேர் ஆகிறப்ப போன தடவை பண்ண தப்ப இந்த தடவையும் பண்ணிடக்கூடாது, அளவுக்கு அதிகமான எந்த பொருளும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, தேவையில்லாம போட்டஸை ஹையர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான லிமிட்டடான பொருட்களை மட்டும் தான் எடுத்துட்டு கிளம்பவே செய்றாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா 10 அண்டர்வியர், கொஞ்சம் டி-ஷர்ட், கொஞ்சம் தெர்மல் அண்டர்வியர், கொஞ்சம் பேண்ட், கொஞ்சம் ஸ்வெட் ஷர்ட், இதை தாண்டி ஒரு லைட் ஜாக்கெட், ஒரு டவல், ஒரு கேமரா, 4 புக்கு, சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஐட்டம் சொல்லிட்டு இந்த ஐட்டங்களை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெக்கிங்க்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா இப்படி ரெடி ஆகுற அவங்களுக்கு தெரியாது முன்னாடி ட்ரெக்கிங் போனது செப்டம்பர் மாசம். அந்த டைம்ல ஹிமாலயா வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அவங்க ட்ரெக்கிங் போறது டிசம்பர் மாசம். இந்த டைம்ல ஹிமாலயா வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது. சோ இது தெரியாம ஜாலியா லிமிட்டடான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு டிசம்பர் மாசம் 21ஆம் தேதி ஹெலம்பு ட்ரெயிலை நோக்கி ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இவங்க ஹெலம்பு ட்ரெயிலை நோக்கி ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா சில குரூப் ஆஃப் ட்ரெக்கர்ஸை மீட் பண்றாங்க. அவங்க இவங்களை பார்த்துட்டு என்னங்க இந்த பிளேஸ்க்கு ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கீங்க, நாங்களும் அங்கதாங்க போயிட்டு வரோம், இது அந்த அளவுக்கு பெருசா விசுவல் இருக்க பிளேஸ் மாதிரியே தெரியல, அதுவும் இங்க போயிட்டு வரதுல எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் இல்ல, ஜாலியா இருக்கு, சுத்தமா அட்வென்ச்சரே இல்லைங்க, இங்க போயிட்டு வரலாம் சுத்த டைம் வேஸ்ட் அப்படின்னு டிம்மு டைம் ஜேம்ஸ் டைம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி போறவங்க சும்மாவும் போகாம நீங்க இந்த பிளேஸ்க்கு ட்ரெக்கிங் போறதுக்கு போல வேற ஏதாவது பிளேஸ்க்கு ட்ரெக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூடவே ஒரு புது மேப்பை இவங்க கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. சோ இதை கேட்டோன்னே டிம்முக்கும் ஜேம்ஸுக்கும் பாத்தீங்கன்னா மைண்ட் ஆசிலேஷன் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா நல்லா இல்லாத பிளேஸ்க்கு ட்ரெக்கிங் போய் டைமை வேஸ்ட் பண்றதுக்கு போல வேற ஏதாவது பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிச்சோன்னே இவங்க கொண்டு வந்த மேப் எடுத்து வேற ஏதாவது பிளேஸ் ட்ரெக்கிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப இவங்க பழைய மேப்பா இருந்தனால அதுல எந்த பிளேஸுமே சரியா மென்ஷன் பண்ணவே படல. சோ அதனாலே இப்போ ஒரு குரூப் ஆஃப் ட்ரெக்கர்ஸ் வந்து இவங்ககிட்ட பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு மேப் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த மேப் எடுத்து ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் ஹொசைன் குன் ட்ரையல் அப்படின்ற ஒரு பிளேஸை நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ணோன்னே பேசாம நம்ம ஹெலம்புக்கு போகாம ஹொசைன் குன் ட்ரையலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானே மாத்துறாங்க. அப்படி மாத்திட்டு அடுத்த நாள் அந்த பிளேஸை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்க ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா மார்க் ஃபுல்டன் அப்படின்ற ஒரு ட்ரக்கரை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்சு அவங்க பேசுறப்ப இவங்க பாஷையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கனாலே இவங்க கனெக்ட் ஆகி 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிடுறாங்க. ஏன்னா அப்படி பேசி பழகிறப்ப தான் அந்த மார்க் ஃபுல்டனும் ஆஸ்திரேலியாக்காரர் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனாலே இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ட்ரெக்கிங் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போறப்ப மார்க்ட்ட நீங்க எங்க ட்ரெக்கிங் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு மார்க் நான் ஹெலம்பு ட்ரெயிலை நோக்கி ட்ரெக்கிங் போறேன் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு டிம்மும் ஜேம்ஸும் இப்பதான் நாங்க கேள்விப்பட்டோம் ஹெலம்பு ட்ரெயில ஒண்ணுமே இல்லையா, பேசாம நீங்க எங்களோட சேர்ந்து ஹொசைன் குன் ட்ரெயிலுக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லி அவரையும் கன்வின்ஸ் பண்றாங்க. அப்படி கன்வின்ஸ் பண்ணோடனே மார்க்கும் அப்ப அங்க ஒண்ணும் இல்லையா, சரி வாங்க நான் உங்களோடய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஹொசைன் குன் ட்ரெயிலை நோக்கி ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சிடாரு. சோ இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த ஹொசைன் குன் ட்ரெயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போக ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹெலம்பு ட்ரெயில் இந்த ஹொசைன் குன் ட்ரெயிலும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 2ஆ பிரியும். அப்படி பிரியிற அந்த இடத்தை நோக்கி தான் இப்போ 3
3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா டிம்மோட கால் இன்ஜுரி ஆயிருது. ஆனா என்னதான் இன்ஜுரி ஆனாலும் அவரும் காலை இழுத்து எப்படியாவது அந்த ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நடந்து பாக்குறாப்ல. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரால் நடக்கவே முடியல. சோ அந்த டைம்ல டீம் ஜேம்ஸை பார்த்து இதுக்கு மேலே நான் உங்களோட ட்ரெக்கிங் வந்தேன் அப்படின்னா அது உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை நான் கெடுக்கிற மாதிரி ஆயிரும், என்னாலே நடக்க முடியாது. சோ பேசாம நான் காத்மாண்டுக்கே திரும்பி போயிடுறேன். ஏன்னா ஜேம்ஸ் நீ மார்க்கோட ட்ரெக்கிங்கை கன்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அப்படி கேட்கிறப்ப ஜேம்ஸ் இனிஷியலா பாத்தீங்கன்னா இல்ல நான் உன் கூட திரும்பி வந்துறேன் டிம் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா என்னத்தை தான் அவர் வாய் அப்படி சொன்னாலும் அவர் முகத்திலேயே தெரியுது இவருக்கு ட்ரெக்கிங் போறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது. சோ அதனாலே டிம் பாத்தீங்கன்னா யோ எதுக்கே நீ வேற என் கூட வந்துட்டு நீ பேசாம மார்க்கோட போய் ட்ரெக்கிங் என்ஜாய் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாப்ல. சோ அப்படி கிளம்புறப்பே பாத்தீங்கன்னா டிம்முக்கு இதுக்கு மேல ட்ரெக்கிங் போறதுக்கு பெருசா பொருட்கள் தேவைப்படாது இல்லையா. சோ அதனாலே அவர்கிட்ட இருக்க சில பொருட்களை ஜேம்ஸ் கொடுக்குறாப்ல. இது டிம் மட்டும் தான் கொடுக்குறாப்ல அப்படின்னு கேட்டா ஜேம்ஸும் சில பொருட்களை கொடுக்குறாப்ல. அப்படி கொடுக்குறப்பே பாத்தீங்கன்னா ஆப்சன்ட் மைண்டோட பழைய மேப் நினைச்சு ட்ரக்கர்ஸ் கொடுத்த புது மேப்பை டிம் தூக்கி கொடுத்துறாப்ல. சரி இப்படி மேப்பை தான் மாத்தி கொடுக்குறாப்லன்னு பார்த்தா டிம்மும் ஜேம்ஸும் கிளம்புறப்பே இவங்க 2 பேர்ட்டையும் ஒரே ஒரு லைட்டர் தான் இருந்திருக்கு. அந்த லைட்டரையும் பாத்தீங்கன்னா டிம் மட்டும் தான் வச்சிருந்திருக்காப்ல. அந்த லைட்டரை ஜேம்ஸ்ட கொடுக்காம மறந்தாப்ல. டிம் கொண்டு போயிராப்ல. சோ இப்ப தாண்ட புது மேப்பும் இல்ல லைட்டரும் இல்லன்றது தெரியாமே தான் ஜேம்ஸ் மார்க்கோட சேர்ந்து ட்ரெக்கிங்கை கன்டினியூ பண்றாப்ல. அப்படி போறப்பே பாத்தீங்கன்னா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா தெரப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்தை அடைகிறாங்க. இந்த இடம் வேற எதுவும் கிடையாது, ஹொசைன்குண்ட் ட்ரெயினும் கிளம்பு ட்ரெயினும் பிரிகிற ஒரு இடம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த இடம் தான் தெரப்பட்டி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லாட்ஜ் இருக்கு. அந்த இடத்துல தான் அன்னைக்கு நைட்டு மார்க்கும் ஜேம்ஸும் தங்குறாங்க. அப்படி தங்குறப்பே பாத்தீங்கன்னா அந்த லாட்ஜ்ல ஏற்கனவே ஹொசைன்குண்ட் ட்ரெயிலுக்கு ட்ரெக்கிங் போயிட்டு திரும்பி வந்த சில ட்ரக்கர்ஸும் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்க அவங்ககிட்ட இந்த ட்ரெக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி கேட்கறப்ப அந்த ட்ரக்கர்ஸ் ஹொசைன்குண்ட் ட்ரெயிலுக்கு போற ட்ரெக்கிங் வந்து பயங்கர அட்வென்ச்சரா தான் இருக்கு, ஆனா ரொம்ப கஷ்டமாவும் இல்ல ரொம்ப ஈஸியாவும் இல்ல, பாதையெல்லாம் நல்லா தெளிவா தான் தெரியுது, பனிப்பொழிவே இல்ல, சோ நீங்க ஜாலியா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டனே மார்க்கும் ஜேம்ஸும் அப்ப நம்ம இந்த ட்ரெக்கிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. அப்படி தூங்குனவங்களுக்கு காலையில எந்திரிச்சு பாக்குறப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே காத்திருக்கு. ஏன்னா இதுக்கு முந்தின நாள் அந்த ஹொசைன்குண்ட் ட்ரெயிலுக்கு போயிட்டு வந்த ட்ரக்கர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, போற வழியில பனிப்பொழிவே இருக்காது, பாதை நல்லாவே தெரியும் அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பனிப்பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பெய்ய ஆரம்பிச்ச அந்த ஒரு பனிப்பொழிவை பார்த்தோன்னே ஜேம்ஸுக்கும் மார்க்குக்குனால ஒரு விதமான பயம் கிரியேட் ஆகுது. சோ அதனாலே அந்த லாட்ஜ் ஓனர்ட்ட போயிட்டு இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்டோன்னே அவர்னாலும் இன்னைக்கு பெருசான வெதர்ல சேஞ்சஸே கிடையாதுங்க, லைட்டா பனிப்பொழிவு இருக்குமா, அதுவும் மதியத்துக்கு மேல இருக்காதாங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. சோ பல வருஷமா இங்க லாட்ஜ் வச்சிருக்க இவரே இப்படி சொல்றாரு அப்படின்னா இதை நம்பி நம்ம கான்ஃபிடென்ட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கும் ஜேம்ஸும் அந்த லாட்ஜ்ல இருந்து கிளம்புறாங்க. ஆனா அப்படி கிளம்புற அவங்களுக்கு தெரியாது ஹிமாலயா சாதாரணமான மலை கிடையாது, அது அன்பிரடிக்டபிளான காலநிலையை கொண்ட மலை அப்படின்றது. எஸ் இவங்க 2 பேரும் பார்த்தா இது வரைக்கும் நம்ம நடந்து வந்த மாதிரி இனிமேல் ஈஸியா தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்க தான் இவங்களுக்கே ஒரு விதமான பயம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க அந்த லாட்ஜ்ல இருந்து கிளம்புறப்போ பார்த்தா லைட்டா தான் பனி விழுந்துட்டு இருந்துச்சு. ஆனா நடக்க பனிப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதுல இவங்க நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து 2 மணி நேரத்திலேயே பாத்தீங்கன்னா பனிப்பொழிவு பயங்கரமா அங்க கொட்ட ஆரம்பிக்குது. அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவங்க நடந்து போறப்ப எதிர்த்தாப்புல என்ன வருதுன்றது தெரியாத அளவுக்கு பயங்கர அடர்த்தியா பனி கொட்ட ஆரம்பிக்குது. சோ இது பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் அண்ட் மார்க்கு ஒரு விதமான பதற்றத்தை கொடுக்குது. ஏன்னா இந்த பனிப்பொழிவுனால பாத்தீங்கன்னா கீழே தரையில இருந்து 5 இன்ச் அளவுக்கு பாத்தீங்கன்னா தரைக்கு மேல பனி ஃபுல்லா கவர் வேற பண்ணிருச்சு. சோ இதனாலே பாத்தீங்கன்னா இவங்க நடந்து போற பாதையை பாத்தீங்கன்னா தெளிவா தெரியவே இல்ல. சோ இது உச்சகட்ட பயத்தை ஜேம்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது. சோ அதனாலேயே இதுக்கு மேலே நம்ம இதை கண்டினியூ பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம வழி தெரியாம வேற எங்கேயாச்சும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ இந்த ட்ரெக்கிங் இதோட நிப்பாட்டிட்டு நம்ம மறுபடியும் கிளம்பி லாட்ஜுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. ஆனா இடத்துல ஜேம்ஸ் இந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாலும் இதை உடனே மார்க்ட்ட சொன்னாப்ல அப்படின்னு கேட்டான். உடனே மார்க்ட்ட சொல்லல. ஏன்னா தான் கூட ஒருத்தர் வர்றாரு அப்படின்ற நம்பிக்கையில நம்ம எப்படியாச்சும் இந்த ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையில நம்ம எப்படியாச்சும் சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை உள்ள அடக்கிக்கிட்டே மார்க்கு கூட சேர்ந்து நடந்து போயிட்டே இருக்காப்ல. அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்பே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பனி பயங்கரமா கொட்டிட்டு இருக்கு இல்லையா. சோ அதனாலேயே இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தனித்தனியா பிரிஞ்சு போயிறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு குன்று இருந்திருக்கு. அந்த குன்றோட ஒரு எட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் மாட்டிக்கிறாப்ல, இன்னொரு எட்ஜ்ல பாத்தீங்கன்னா மார்க் மாட்டிக்கிறாப்ல. சோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கத்தி பேசி நான் இங்க இருக்கேன் சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு 15 நிமிஷம் வரைக்கும் டைம் ஆயிருது. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தோன்னே ஜேம்ஸுக்கு உச்சகட்ட பயம் வந்தது. ஆத்தாடி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு 15 நிமிஷம் ஆகுதுன்னா நம்ம இதுக்கு மேல இந்த ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணி போனோம் அப்படின்னா வழி தெரியாம வேற எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் காத்மாண்டுக்கு திரும்பி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது போல. சோ இதுக்கு மேல நம்ம ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது, நம்ம மறுபடியும் திரும்பி நம்ம நைட்டு தங்க லாட்ஜுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கை பார்த்து டேய் மார்க் எதுக்கு மேல நம்ம போக வேணாம், பேசாம நம்ம லாட்ஜுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. ஆனா அப்படி சொல்றப்ப மார்க்குக்கு நான் இது சுத்தமா பிடிக்கல. ஏயா ஜேம்ஸ் நம்ம இங்க வந்தது எதுக்கு வந்தோம், அட்வென்ச்சரான ட்ரெக்கிங்கை மேற்கொள்றதுக்கு தான் வந்தோம். இப்போதான் செம்மையான அட்வென்ச்சர் நம்மளுக்கு கிடைக்குது. இதை ஃபீல் பண்ணலாம்னா எதுக்கே நீ இந்த ட்ரெக்கிங்லாம் வந்து நீ மறுபடியும் திரும்பி லாட்ஜுக்குலாம் போனா லைஃப்ல கிடைக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ற மாதிரி இருக்கும், பேசாம என் கூட சேர்ந்து வா நம்ம ட்ரெக்கிங்கை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா ஜேம்ஸுக்கு இதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு என் உயிர் தான் முக்கியம், நான் பேசாம லாட்ஜுக்கே திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்க நடந்த ஒரு மிகப்பெரிய வாக்குவாதத்துக்கு பின்னாடி அங்கிருந்து கிளம்பி ஜேம்ஸ் லாட்ஜ் நோக்கி போக ஆரம்பிச்சிடாப்ல. மார்க் பார்த்தா இதுக்கு மாறா நான் ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஜுக்கு போகாம லாட்ஜுக்கு ஆப்போசிட் சைடு ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்காப்ல. சோ இப்போ ஜேம்ஸ் பார்த்தா மறுபடியும் அந்த லாட்ஜுக்கு போறதுக்காக தான் வந்த பாதையிலே திரும்பி போறாப்ல. அப்படி போறது எதை பேஸ் பண்ணி போறாப்ல அப்படின்னா இவங்க வரப்ப பணியில தான் நடந்து வந்தாங்க. சோ அதுல கால் தடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கால் தடத்தை தான் முதல் ஃபாலோ பண்ணிட்டு போறாப்ல. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போற அந்த கால் தடம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கே தவிர அதை தாண்டி போறப்ப பார்த்தா பனி அளவுக்கு அதிகமாக உள்ளனால அவங்க கால் தடமும் கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிருது. சோ அதனாலே அதுக்கடுத்து எங்கிட்டு போறதுனே இவருக்கு சுத்தமா தெரியல. சோ இதுக்கு மேலே நம்மளால கால் தடத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது, நம்ம வேற ஏதாச்சும் ட்ராக் பண்ணி போனாதான் லாட்ஜை போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப எல்லா பக்கமும் பனி தான் படர்ந்திருக்கு, எதுவுமே ஒரு கண்ணுக்கு தெரியல. அப்பதான் நல்லா ஒத்து பாக்குறப்ப பக்கத்துல ஒரு குன்று இருக்கிறத நோட் பண்ணிடுறாரு. சோ இந்த குன்றை பார்த்த உடனே இந்த குன்று வழியாவே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அதோட அடிப்பாகத்தை அடைய முடியும். அப்படி அடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா மக்கள் இருக்கிற பகுதி அடைஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குன்றுக்கு சைட்லயே பார்த்தா மெல்ல 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 நடந்து போறாப்ல. அப்படி நடந்து போறப்ப பார்த்தா அந்த குன்று பார்த்தா திடீர்னு ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் புகுந்து போகுது. அதை பாக்குறப்ப ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிருது. என்னடா இந்த பக்கம் நம்ம நடந்து வந்த மாதிரியே தெரியல, சரி பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு பக்கம் போய் மக்கள் இருக்கிற பகுதி அடைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் புகுந்து நடந்து போறாப்ல. அப்படி புகுந்து போறது சாதாரணமான இல்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. இருந்தாலும் அதையும் சமாளிச்சு உள்ள புகுந்து வெளியே வந்துடுறாப்ல. அப்படி வெளியே வந்து பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது அந்த இடத்துல ஒரு குன்று கிடையாது, பல குன்றுகள் இருக்கு. அந்த பல குன்றுகள் ஒன்று சேர்ந்து ஒரு நதியா மாறுது அப்படின்றதையும் பாக்குறாப்ல. அது மட்டும் கிடையாது, இந்த எல்லாமே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மலையிலிருந்து கீழே இறங்கிட்டு போற மாதிரி ஒரு சரிவா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் இவர் நோட் பண்ணிடுறாப்ல. சோ கொஞ்சம் கொஞ்சமா சரிவா கீழே போகுது அப்படின்னாலே கண்டிப்பா அது மலையோட அடிவாரத்துக்கு தான் போகும். அப்படி போச்சு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் இருக்கிற குடியிருப்பு நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இப்ப நதி வந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த நதியை ஃபாலோ பண்ணிட்டே போறாப்ல. ஏன்னா நதி இருந்துச்சு அப்படின்னாலே அந்த நதியோட ஓரத்திலே மக்கள் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில அதை ஃபாலோ பண்ணிட்டே போறாப்ல. அப்படி போறப்ப பார்த்தா அந்த நதியை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே போகுது. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே சரிவா நோக்கி கீழே போயிட்டே இருக்காப்ல. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹோப் கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன நம்பிக்கையும் கிடைக்குது. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல மக்கள் இருக்கிற பகுதி அடைஞ்சிருவோம்னு சொல்லிட்டு ஜாலியா நடந்து போறாப்ல. அப்படி போறப்போ ஒரு இடத்த பாக்குறப்போ ஒரு மாதிரி ஷாக்கிங் கிரியேட் ஆயிருது. ஏன்னா ஒரு இடத்துக்கு மேல பார்த்தா அந்த நதி காணாம போயிருது. என்னடா இவ்வளவு தூரம் நம்ம கூட நதி வந்துட்டு இருந்துச்சு, இப்ப நதியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கண்ணை கசக்கிட்டு உத்து பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்பதான் இவருக்கே தெரியுது அந்த நதி ஸ்ட்ரெயிட்டா போகாம ஒரு இடத்துல போயிட்டு கீழ் நோக்கி உழுகுது அப்படின்றது. இது வரைக்கும் ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு நதி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபால்ஸா மாறி ரொம்ப பெரிய ஹைட்ல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. இதை பார்த்தனே அவருக்கு ஒரு மாதிரி இருள் அடிச்சிருது. ஆத்தாடி இந்த நதியை நம்பியாட நம்ம எவ்வளவு தூரம் வந்தோம், இதுக்கு மேல நம்ம இந்த நதியை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸ்ல மேல இருந்து நம்ம கீழே குதிச்சா மட்டும் தான் போக முடியும். ஆனா அப்படி குதிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்கு தப்பா காயம் படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆல்ரெடி பனி வேற பயங்கரமா விழுந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம இன்ஜுரி எல்லாம் ஆனோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சோ இந்த ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற இன்னொரு ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம மறுபடியும் இறங்கி வந்த வழியா மேல் நோக்கி ஏறி போறது மட்டும்தான். அப்படி ஏறி போய் மறுபடியும் நம்மளால பழைய இடத்தை அடைய முடிஞ்சு அப்படின்னா அங்கிருந்து நம்ம போறதுக்கான வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் எங்கிருந்து இறங்கி வந்தாலும் அந்த வழியாவே மறுபடியும் மேல் நோக்கி ஏற ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி ஏறுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா எப்பயுமே மலையிலிருந்து கீழே இறங்குறது ஈஸியா இருக்கலாம், ஆனா மறுபடியும் மேலே ஏறுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதுவும் இப்ப ஒரு ஏறப்ப பனி பேர் அளவுக்கு அதிகமா ஒழுகுது, அதோட கோல்டுனஸும் பயங்கரமா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஏறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பெருசா இல்லாதனாலே ரொம்ப பெரிய எக்யூப்மெண்ட் எதுவும் கொண்டு வரல. சோ அதனாலே கையை வச்சுதான் பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கு. சோ அதனாலே கையும் லைட்டா ஃப்ரீஸ் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் நம்ம சேஃப்டியான பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுறாப்ல. ஆனா அப்படி ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டைம் போய் அங்க இருக்கிற லைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிம் ஆக ஆரம்பிச்சிருது. அதாவது நைட்டு மாதிரியான ஒரு விசுவல் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. சோ இதுக்கு மேலே நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா எக்கு தப்பு தெரியாம எங்கிட்டாச்சும் போய் மாட்டிக்கிறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே ஏதாச்சும் சேஃப்டியான பிளேஸை கண்டுபிடிச்சு அங்க தங்கிட்டு மறுபடியும் காலையில பகலானதுக்கு அப்புறம் நம்ம மேல் நோக்கி ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் சேஃப்டியான பிளேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாப்ல. அப்படி தேடுறப்ப தூரமா ஒரு பாறை இருக்கிறத நோட் பண்றாப்ல. அந்த பாறை எப்படி இருக்கு அப்படின்னா கீழே நல்லா பள்ளமா இருக்கு, மேல பார்த்தா நல்லா கொடை மாதிரி விரிஞ்சிருக்கு. சோ அந்த ஒரு பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னா பனில இருந்து கொஞ்சம் சேஃப்டியா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளேஸ் அடைஞ்சு அந்த பாறைக்கு கீழே நல்லா உட்காந்துக்கிறாப்ல. அப்படி உட்காரப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லையா. சோ அதனாலேயே அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்க ட்ரெஸ் அப்படியே போட்டுட்டே உட்காந்தோம் அப்படின்னா அது ஆல்ரெடி கோல்டு பனி விழுந்து ரொம்ப ஈரமா இருக்கு. சோ அதுலயே நமக்கு ஹைப்போதெர்மியா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே அவர் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்டி நல்லா புழிஞ்சு விட்டு உலர வச்சிராப்ல. அப்படி உலர வச்சுட்டு பக்கத்துல அவர் வச்சிருந்த வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு உடம்பு ஓரளவுக்கு கதை பாய்க்கிறாப்ல. அப்படி ஆக்கின உடனே அவர் வச்சிருந்த ஸ்லீப்பிங் பேக் எடுத்து அதுக்குள்ள நல்லா போய் உள்ள படுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு குளிர தாக்கு பிடிக்கிறாப்ல. அப்படி தாக்கு பிடிக்கிறப்ப பார்த்தா கொஞ்சமா டைம் டிக்கிங் ஆகுது. அடுத்த நாள் காலையும் ஆகுது. அப்படி காலையான உடனே இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா உடனே மேலே ஏறினா மட்டும்தான் நம்ம வேற ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்த ஃபுட்ல கொஞ்சோண்டு ஃபுட்டை மட்டும் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு லைட்டா ஸ்டாமினாவை ஏத்திட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஏறப்பதான் அவராலே ஃபீல் பண்ண முடியுது. முந்தின நாள் அவர் ஏறப்ப பார்த்தா அளவுக்கு அதிகமான பெயின் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஒரு பெயின் இப்போ அவர் அளவுக்கு அதிகமா வாட்டுது. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் நம்ம மேலேறி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிகள் எல்லாத்தையும் தாங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறாரு. அப்படி ஏறி ஒரு வழியா பார்த்தா ஒரு சமதள பிளேஸ் அடைஞ்சிட்டாப்ல. அப்படி அடைஞ்ச உடனே இந்த ஒரு குன்று வழியா போய் தான் நம்ம வேற ஒரு பக்கம் போயிட்டோம். நம்ம இந்த தடவை கரெக்டான குன்றை கண்டுபிடிச்சு அது வழியா கீழே இறங்கி போய் மக்கள் இருக்கிற இடத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி வேற எங்கேயாச்சும் குன்று இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாரு. அப்படி தேடி கடைசி ஒரு குன்றையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிச்சோன்னே அந்த குன்று வழியா இப்ப இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி நடந்துட்டு இருக்கப்ப பாதி தூரம்
தாக்குனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஆத்தாடி நேத்து இந்த மாதிரி நம்ம ஒரு குருட்டு நம்பிக்கையில அந்த குன்றை ஃபாலோ பண்ணிட்டு போனோம், அது கடைசியில கொண்டு போய் நம்மள ஒரு ஃபால்ஸ்ல இறக்கி விட்டுருச்சு, அதே மாதிரி இதுவும் கொண்டு போய் நம்மள ஒரு அருவியில இறக்கி விட்டுருச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம எக்கத்தப்ப தெரியாம ஏதாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிருவோம், அதுக்கு பதிலா பேசாம நம்ம மேலே ஏறி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியிலே மறுபடியும் மேலே ஏறாப்ல. ஆனா இந்த தடவை மேலே ஏறதுக்குள்ள பாத்தீங்கன்னா மறுபடியும் இருட்டாக ஆரம்பிச்சிருது. என்னடா அது, நேத்து அவ்வளவு தூரம் கீழே இறங்கிட்டு மேலே ஏறப்பதான் இருட்டாச்சு, இன்னைக்கு நம்ம பாதி தூரம் கீழே இறங்கிட்டு மேலே ஏறப்ப இருட்டாயிருது, இதுக்கு என்னடா காரணம் சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறப்பதான் நேத்து இருந்த ஸ்டாமினா இன்னைக்கு அவர்கிட்ட சுத்தமா இல்லைன்றது அவருக்கு நல்லாவே தெரிய வருது. ஏன்னா நேத்தை விட இன்னைக்கு பனிப்பொழிவு அளவுக்கு அதிகமா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பனிப்பொழிவோட அவரால் நடக்கவே முடியல. ஏன் ஈவன் 2 மணி நேரம் இவர் நடந்தாலும் மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் மட்டும் தான் கிராஸ் பண்ண முடியுது அப்படின்றது அப்பதான் அவருக்கே தெரிய வருது. சோ மறுபடியும் இப்ப இருட்டாயிருச்சு இல்லையா, சோ இதுக்கு மேலே நம்ம மேலே ஏறி போனா அது ஆபத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி எங்கேயாச்சும் ஒரு கிளிஃப் இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாப்ல. அப்படி தேடி ஒரு கிளிஃபையும் கண்டுபிடிக்கிறாப்ல. அப்படி கண்டுபிடிச்ச உடனே நேத்து பண்ண அதே ரொட்டீனை மறுபடியும் ஃபாலோ பண்ணி அவர் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை புழிஞ்சு விட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்லீப்பிங் பேக்குள்ள போயிட்டு படுத்துக்கிட்டு அவர் கொண்டு வந்து இந்த ஃபுட்ல கொஞ்சோன்னு மட்டும் எடுத்து வாய்க்குள்ள போட்டு திண்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டை கழிக்கிறாப்ல. அப்படி கழிச்சு முடிச்சோடனே அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அடுத்த நாள் காலையிலே மறுபடியும் மேல் நோக்கி ஏறி போறாப்ல. அப்படி ஏறி போயிட்டு வேற ஏதாச்சும் ஒரு குன்று இருக்கான்னு சொல்லிட்டு தேடி அந்த குன்று வழியா மறுபடியும் நடக்கிறாப்ல. இப்படியே நாட்கள் டிக்கிங் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மேல போறது கீழே வருது, மேல போறது கீழே வருதுன்னு சொல்லிட்டு தப்பான பாதையை கண்டுபிடிச்சு கீழே போயிட்டு மேலதான் வர்றாப்லே தவிர இவர் அந்த மலையில இருந்து அடிப்பாகத்தை அடைஞ்ச மாதிரியே தெரியல. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ட்ரீமா டயர்ட் ஆயிராப்ல, கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிராப்ல. அவர்கிட்ட இருக்க நம்பிக்கையும் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிச்சிருது. கொஞ்சமா டிப்ரெஷனுக்கும் போக ஆரம்பிக்கிறாப்ல. சோ அந்த டைம்ல வீட்டோட ஞாபகம் அவருக்கு பயங்கரமா வர ஆரம்பிக்குது. நான் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு செம்மையா ஃபீல் பண்ணாவோ ஆரம்பிக்கிறாப்ல. சோ அந்த சமயத்துல அவங்க வீட்டை நினைச்சு ஒரு கடிதத்தையும் எழுதுறாப்ல. அந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா நான் தெரியாம இப்படி ஒரு ட்ரெக்கிங்ல இருந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு எந்த வழியா கீழே இறங்குறதுன்னு சுத்தமா தெரியல, சப்போஸ் ஃபியூச்சர்ல இந்த லெட்டர்ல எழுதுக நான் தான்றதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை எழுதி அந்த லெட்டரை மூடி வச்சுட்டு மறுபடியும் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பு கடையிலேயே ஸ்லீப்பிங் பேக்குள்ள படுத்து தூங்கிடுறாப்ல. அப்படி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில இருந்திருக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாப்ல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமா டயர்ட் ஆயிட்டாப்ல இல்லையா. சோ இப்போ விட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட்டான ஸ்டாமினா மட்டும் தான் இருக்கு. சோ இந்த ஸ்டாமினாவை நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு இனிமேல் நம்ம வழி தேடுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்வே பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். சோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எனர்ஜி ஏத்துறதுக்கு கிளிப்பு கடையிலே அளவுக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து எப்ப பனிப்பொழிவு லைட்டா கம்மியாற மாதிரி தெரியுதோ அந்த டைம்ல மட்டும் நம்ம வழியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. சோ இப்படி ஜேம்ஸ் முடிவு பண்ண இந்த ஒரு டைம்ல இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால பிரிஸ்பன்ல இருக்க இவருடைய ஹோம்க்கு ஒரு போன் காலும் வருது. அதுதான் ஜேம்ஸ் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்றது. இந்த கால டிம் தான் பண்ணிருக்காப்ல. அவர் ஏன் இதை பண்ணிருக்காப்லன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸோட பிளான் படி பாத்தீங்கன்னா கரெக்டா ட்ரெக்கிங் போயிருந்தான், நேரம் காத்மாண்டுக்கு திரும்பி வந்திருக்கணும். ஆனா இன்னமும் வரல அப்படின்னா அவன் கண்டிப்பா எங்கேயோ வழி மாறி போயிட்டான். சோ அவன் தொலைஞ்சு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் டிம் வந்து ஆஸ்திரேலியா இருக்க அவர் ஹோம்க்கு போன் பண்ணிருக்காப்ல. இதை கேட்டோன்னு ஜேம்ஸோட அக்காவான ஜோவானா ராபர்ட்சனுக்குனாலும் பயங்கரமா படபடத்து போயிடுது. சோ அதனாலே எப்படியாச்சும் நேபாளத்துக்கு போய் தன் தம்பியை தேடி கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடைகிறாங்க. ஆனா என்னதான் அவங்ககிட்ட பதற்றமும் வேகமும் அதிகமா இருந்தாலும் அவங்களால உடனே ஆஸ்திரேலியால இருந்து நேபாளத்துக்கு போயிட முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. ஏன்னா பார்டர் விட்டு பார்டர் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா விசா வேணும் இல்லையா. அந்த விசாவும் அப்ளை பண்ண உடனே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் டைம் ஆகும் இல்லையா. சோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஃபாரின் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கிறதோட மட்டும் இல்லாம எப்படியாச்சும் என் தம்பியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்றாங்க. அப்படி அவங்க கேட்டோன்னே ஆஸ்திரேலியன் ஃபாரின் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் காத்மாண்டுல இருக்க மலையேறும் எக்ஸ்பர்ட்டான பால் ஹாரிசனுக்கு கால் பண்ணி ஜேம்ஸ்ன்ற ஒரு ஆஸ்திரேலியன் பையன் இமாலய மலைத்தொடர்ல தொலைஞ்சு போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கான டீம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி பால் ஹாரிசன் ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணனே அவரும் அவருடைய டீமும் ஹொசைன் ட்ரையல்ல இருக்க பகுதிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சோன்னே இவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும்னு ஆஸ்திரேலியால இருக்க ஜேம்ஸோட ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாட்கள் தான் ஓடுதே தவிர கால் ஹாரிசன் டீம்ல இருந்து எந்த ஒரு செய்தியும் வந்த பாடே இல்ல. சோ இப்படியே நாட்கள் ஓடுது. ஜனவரி 2 1992 வருஷமும் வருது. அதாவது ஜேம்ஸ் தொலைஞ்சு போய் எக்ஸாக்டா 9 நாட்களும் ஆகுது. அந்த ஒரு நாள்ல தான் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்த ஜேம்ஸோட ஃபேமிலிக்கு ஒரு நல்ல செய்தியும் வருது. அதுதான் ஹொசைன் குன் ட்ரையலுக்கு ட்ரெக்கிங் போன பிரெஞ்சு கனடியன் ட்ரக்கர் ஒருத்தர், நான் ஒரு சோலோவான ட்ரக்கரை ரொம்ப தூரத்துல பார்த்தேன், அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்றது. சோ இப்படி இவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா பால் ஹாரிசன் டீம் கண்டிப்பா அது ஜேம்ஸா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜேம்ஸோட ஃபேமிலிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இது 100% ஜேம்ஸா தான் இருக்கும் அப்படின்னு அடிச்சுனா சொல்லிட முடியாது. இருந்தாலும் அது ஜேம்ஸா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. சோ அதனால அவங்க ஃபேமிலிக்கு ஹோப் கொடுக்கிறதுக்காக தான் பால் ஹாரிசன் டீம் இப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் ஜேம்ஸோட ஃபேமிலிக்கு ஹோப் கிடைச்சிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவர் வழி தவறி போய் கிட்டத்தட்ட 9 நாட்கள் ஆயிடுச்சு இல்லையா. சோ அதனாலே அவர் வச்சு இந்த மேக்ஸிமம் ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டாப்ல. அவர்கிட்ட மிச்சம் இருந்தது 2 சாக்லேட் பார்ஸ் மட்டும் தான். சோ இதை வச்சுட்டு இப்படி காட்டுத்தனமா பனி பொழிகிற இந்த ஒரு இடத்துல அலைஞ்சு தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த பாறை கடியிலே தங்கியிருப்போம், நம்மளை யாராவது வந்து காப்பாத்தினா காப்பாத்தட்டும், இல்லாட்டா இந்த பனிப்பொழிவு கம்ப்ளீட்டா நின்னதுக்கு அப்புறம் நம்மளே எந்திரிச்சு போய்க்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. இப்படி முடிவு எடுக்கிறது வேணா சாதாரண
சாதாரணமா இருக்கலாம். ஆனா பயங்கரமா பனி பொழிற இந்த ஒரு ஹிமாலயால உண்ண உணவு இல்லாம, குளிர்காய போதுமான நெருப்பு இல்லாம, குளிர தாங்கிறதுக்கு சரியான உடை இல்லாம இருக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. இப்படி இவங்க நாட்களை கழிக்கிற ஒவ்வொரு நாளுமே நரகத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஜேம்ஸ்க்கு இருக்கவே செஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம ஜேம்ஸ் யாரு, ரொம்ப ஃபிட்டானவர், அதே நேரத்துல கராத்தால பிளாக் பெல்ட் வாங்கி வச்சிருக்காப்ல, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வேற. சோ அதனாலே மெடிடேஷன் அது இதுன்னு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவருடைய மைண்டையும் பாசிட்டிவா வச்சுக்கிறாப்ல. அதே நேரத்தில் ஹைப்போதெர்மியா மாதிரியான மெடிக்கல் கண்டிஷனும் வராம பாத்துக்கிறாப்ல. ஆனா என்னதான் இப்பெல்லாம் பண்ணாலும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இவருக்கு கை கொடுக்கவே செஞ்சிருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இவருடைய கால் மதத்து போயிடுது. அப்படி மதத்து போன இவரும் காலை அசைச்சு பாத்துருக்காப்ல. பார்த்தா காலில் எந்த விதமான உணர்ச்சியுமே இல்ல. இப்படி உணர்ச்சி இல்லைன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு ஷூவை கலத்தி பாக்குறாப்ல. அவருடைய கால் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல மாறிடுது. இதை பார்த்தோன்னே அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு காலுக்கு ரத்த ஓட்டம் சரியா போகல அப்படின்றது. சோ இவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படினாலே தான் வச்சு இந்த டிசெக்ஷன் சிசர் எடுத்து டக்குன்னு காலில் ஒரு இடத்துல குத்தி ரத்தத்தை வெளியில வர வைக்கிறாப்ல. அப்படி வர வைக்கிறப்ப இவருக்கு லைட்டா ஹோப் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இப்படி குத்தி ரத்தம் வர வைக்கிறப்ப இவருடைய கால் பழைய நிலைக்கு திரும்பலாம், இல்லாட்டினா திரும்பாம அப்படியே கம்ப்ளீட்டா ரத்த ஓட்டம் இல்லாம இறந்தும் போயிடலாம். அதனால இவர் காலை இலக்க கூட நேரிடலாம் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அந்த இடத்துல இவருக்கு வேற வழி இல்லை இல்லையா. சோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி தான் சர்வைவ் ஆயிட்டு இருக்காப்ல நம்ம ஜேம்ஸ். இப்படி இவர் பல இன்னல்களை தாண்டி சர்வைவ் ஆயிட்டு இருக்கப்ப இதுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய இடியா ஒரு இன்னலும் வருது. அதுதான் ஒரு கிளிப்பு கடையில் உட்காந்துட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கருப்புருவோட கண்ணுக்கு தெரியுது. என்னடா அது கருப்புருவம் தெரியுதுன்னு சொல்லிட்டு தன்னோட மங்களான கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு ஒத்து பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்பதான் அவருக்கே தெரியுது இது சாதாரண உருவம் கிடையாது, இது ஒரு கருப்பு கரடி அப்படின்றது. எஸ், அந்த இடத்துல நின்று இருக்கிறது சாதாரண ஒரு பியர் கிடையாது, இது ஒரு ஹிமாலயன் பிளாக் பியர். இது மட்டும் வந்து ஜேம்ஸ் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா ஜேம்ஸ் அடுத்து உயிரோடவே இருக்க மாட்டார் அப்படின்றது ஜேம்ஸ்க்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே அதை தன்னை அட்டாக் பண்ண வச்சுன்னா அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சு இந்த சிசர் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு ஒரு ரெடியா உட்காந்துட்டு இருக்காப்ல. அப்படி உட்காந்துட்டு அதை கண்ணசுராம பார்த்துட்டே இருக்காப்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அங்கிட்டு உலாத்திட்டே இருக்கே தவிர இவருக்கு பக்கத்துல வரவே மாட்டேங்குது. இவரும் கொஞ்சம் கூட சளைக்காம வேற எந்த பக்கமும் திரும்பாம அதை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்காப்ல. ஏன்னா வேற எங்கிட்ட திரும்பினார் அப்படின்னா இவர் கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆர் அந்த டைம்ல வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இவரோட கதி அதோ கதி ஆயிரும் இல்லையா. சோ அதனாலே கண்ணை சிக்காம அதே பாக்குறப்ப அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அன்னைக்கு நைட் ஆகுது. அப்படி நைட் ஆனதுக்கு அப்புறம் அதோட நடமாட்டம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. இருந்தாலும் அவருக்கு இருக்கிற பீதி போற மாதிரியே தெரியல. ஏன்னா நைட் ஒரு தூங்குற டைம்ல அதை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுவும் டேஞ்சர் ஆயிரும் இல்லையா. சோ அதனாலே அந்த பயத்துல தூங்காம கொள்ளாம ஓரளவுக்கு லைட்டா தூங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அலர்ட்டாவே அந்த கத்தியை வச்சுட்டே படுத்திருக்காப்ல. அடுத்த நாள் காலை ஆகுது. அப்படி காலையில ஆகிறப்ப அங்க சுத்தி முத்தி பாக்குறப்ப அது இல்லாத மாதிரி தெரியுது. ஆனா அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த கருப்பு கலர் கரடி நேத்து எந்த இடத்துல வந்து நின்றுச்சோ அதே இடத்துல வந்து நின்றுது. அதை பார்த்துன்னு ஒரு பக்குன்னு ஆயிருது. சோ மறுபடியும் அந்த கத்தி எடுத்துட்டு ஒரு அலர்ட்டாவே உட்கார்றாப்ல. இது அன்னைக்கு மட்டும் கிடையாது, அடுத்த 5 நாள் பாத்தீங்கன்னா அந்த கரடி அதே இடத்துல அதே மாதிரிதான் நோட்டம் போட்டு அவனுக்குள்ளே சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கு. சோ அதை பாக்குறப்ப ஒரு கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கிறாப்ல, ஒருவேளை இது நம்மள நோட்டம் போட்டாலும் போட்டிருக்கோம், அது தகுந்த டைம் பார்த்து நம்ம அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருந்தாலும் இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அலர்ட்டா இருப்போம். ஆனா நம்ம அலர்ட்டா இருக்கிறத தாண்டி நம்ம கடவுளை வேண்டுனா மட்டும் தான் நம்மளால பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிஞ்ச அளவுக்கு காடை ப்ரே பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி கடவுளை ப்ரே பண்ணதோட பலனா என்னன்னு தெரியல. அந்த 5 நாளுக்கு அப்புறம் அந்த கரடி அங்க இருந்து கிளம்பி போயிருது. அப்படி அது அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இவருக்கு உயிரோட இருக்குன்ற ஒரு ஹோப் கிடைக்குது. இப்படி இந்த மாதிரி ஒரு ஹோப் கிடைச்சிட்டு ஓரளவுக்கு இவர் சர்வைவ் ஆயிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட அக்காவான ஜுவானா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீசா கிடைச்சு நேபாளத்துக்கு வந்துறாங்க. அப்படி நேபாளத்துக்கு வந்த உடனே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் முயற்சி எடுக்க முடியுமோ அந்த முயற்சி எல்லாம் எடுத்து அவங்க தம்பியை தேடி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை தேடி பார்த்தாலும் ஜேம்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறி அவங்களுக்கு சுத்தமா கிடைக்கவே இல்லை. சோ அதனாலே அவங்க கொஞ்சம் டிப்ரெஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க டிப்ரெஷன் ஆகிற அந்த ஒரு சமயத்துல இதுக்கு முன்னாடி ஒரு கனடியன் பிரெஞ்சு ட்ரக்கர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, நான் மேல ஒரு சோலோ ட்ரக்கரை பார்த்தேன்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. அவர் இப்போ வந்து என்ன சொல்றாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மேல ஒரு சோலோ ட்ரக்கரை பார்த்தேன்னு தான் சொன்னேனே தவிர அது ஜேம்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நான் சொல்லவே கிடையாது, அது ஜேம்ஸா இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாப்ல. இப்படி ஒரு இந்த மாதிரி சொல்லிட்டு போன இன்னொரு பக்கம் வேற சில ட்ரக்கர்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அவர் பார்த்தது ஒரு ஜெர்மன் ட்ரக்கருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிடுறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்றதும் ஒரு ஜெர்மன் ட்ரக்கர் வேற வந்து ஆமாங்க அன்னைக்கு அவர் சொன்ன அந்த இடத்துல உலாவிட்டு இருந்தது நான் தாங்கன்னு வேற சொல்லிட்டு போயிடாப்ல. சோ இந்த ஒரு விஷயம் தான் ஜேம்ஸோட அக்காவான ஜுவானாக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் அதிகமாக்குது. சோ இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப ஜேம்ஸ் மேல யாருமே பார்க்கல அப்படின்னா என் தம்பி உயிரோட இருக்கானா இல்லையான்றது எனக்கு தெரியல, இது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல இவங்க நேபாளத்துக்கு வந்த டைம்ல ஒரு பொண்ணு பார்த்தா அவங்க கூட நல்லா பழகி இருந்திருக்காங்க. அவங்க இவங்ககிட்ட வந்து நீங்க உங்க கோப்பை மட்டும் விட்டுறாதீங்க, இங்க லாமா இருக்காங்க, அந்த லாமாட்ட போயிட்டு உங்க கஷ்டத்தை சொல்லி உங்க தம்பியை காணான்னு சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா ஜேம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அந்த சமயத்துல ஜோவானோட மைண்ட் செட் எல்லாமே ஒன்னே ஒன்னாதான் இருந்துச்சு, நம்ம எதை பண்ணாலும் பரவாயில்ல நம்ம தம்பி நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம லாமாவை போய் பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே லாமா என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் ஜோவானா சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஒரு மேப் எடுத்துட்டு சொல்லி அந்த மேப்ல 3 டாட்டை வச்சு அதை ஒரு ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல தான் ஜேம்ஸ் கண்டிப்பா இருப்பான், நீங்க போய் இங்க தேடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. இந்த ஹோப்பை கொடுத்த உடனே ஜோவானாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இடத்துல போய் தேடுறதுக்கான பணிலையும் இறங்குறாங்க. அப்படி தேடுதல் பணியில இறங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்க டைரக்டா போய் அங்கெல்லாம் சர்ச் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா அந்த இடத்துக்குலாம் இவங்களால சோலோ டிராவல் பண்ண முடியாது இல்லையா. சோ இவங்களுக்கு
இருக்கிற ஒரே வாய்ப்பு ரெஸ்கியூ டீமை கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஹெல்ப் மூலமா தான் அங்க போய் தேட முடியும். சோ அதனால ரெஸ்கியூ டீம் போயிட்டு இந்த இடத்துல தான் என் தம்பி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சொல்லிட்டு லாமா சொல்லியிருக்காரு. சோ அந்த இடத்துல போய் நம்ம தேடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதை கேட்டோன்னே ரெஸ்கியூ டீம் சிரிச்சிடறாங்க. எங்க நீங்க சொல்ற இந்த இடத்துக்கும் உங்க தம்பி ட்ரெக்கிங் போன அந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அதுவும் அந்த ட்ரெக்கிங் போன இடத்துல இருந்து இது ரொம்ப தூரத்துல வேற இருக்கு. சோ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி உங்க தம்பி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல போய் தேடுறதே முட்டாள்தனம். நீங்க லாமா சொல்றதுக்காக இங்க போய் தேட முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ட்ரெக்கிங் போன லொகேஷன்ல இருந்து அதோட சரௌண்டிங்ல மட்டும் தான் அவங்க தேடிட்டு இருக்காங்களே தவிர லாமா சொன்ன பக்கம் தேடவே இல்லை. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஒவ்வொரு நாளும் தன்னோட வாழ்நாள கவுண்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அவரோட உடல் நலமும் போக போக பார்த்தா கொஞ்சமா குன்ற ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம உயிரோட இருப்போமா இல்லைன்ற ஒரு பயமும் அவருக்கு தொற்ற ஆரம்பிக்குது. அப்படி தொற்றிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல ஜேம்ஸோட காதுகள்ல ஒரு சவுண்ட் கேக்குது. அதுதான் ஹெலிகாப்டர் சவுண்ட். அந்த சவுண்ட கேட்டோன்னே ஆத்தாடி ஹெலிகாப்டர் வந்துச்சு. அந்த ஹெலிகாப்டர் மட்டும் நம்ம நிப்பாட்டிட்டோம்னா நம்ம உயிர் பொழைச்சிடலாம்னா அப்படின்ற ஆரவாரத்தோட அந்த கிளிஃப்ல இருந்து வெளியில வந்து ஸ்லீப்பிங் பேக்கை தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு ஆட்ராப்ல. ஆனா என்னத்தை ஆட்டினாலும் ஹெலிகாப்டர் அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டே தான் இருக்கே தவிர இவரை பார்த்த படம் இல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவர் போட்டுக்க ரெட் கலர் பேண்ட்டை கழட்டி எடுத்து ஆட்டின ஹெலிகாப்டருக்கு நல்லா தெரியும் நினைச்சு அவருடைய பேண்ட்டையும் கழட்டி எடுத்து ஆட்ராப்ல. என்னத்தை ஆட்டினாலும் ஹெலிகாப்டர் இவர் கொஞ்சம் கூட கண்டுக்கிறாம அப்படியே அங்கிட்டு போய் மறையவும் செய்து. சோ இது பாத்தீங்கன்னா ஜேம்ஸ்க்கு செம்ம டிப்ரெஷனை கொடுத்துருது. அவ்வளவுதான் நம்ம இங்கேயே இறந்து போயிருவோம் அப்படின்ற உச்சகட்ட டிப்ரெஷனுக்கும் போயிடறாப்ல. அப்படி போயிட்டு இருக்கப்பதான் இந்த சைடு ரெஸ்கியூ டீம் லாமா சொன்னதை நிராகரிச்சிட்டாங்க இல்லையா. அதை நிராகரிச்சதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா அசம்சனை வச்சுலாம் நம்ம தேட முடியாது அப்படின்றதான் நிராகரிச்சாங்க. ஆனா நம்ம பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸோட மார்க்னு ஒருத்தர் போயிருந்தார் இல்லையா. சோ அவரை கண்டுபிடிச்சு நம்ம அவர்கிட்ட விசாரிச்சோம் அப்படின்னா ஏதாவது டீடைல் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவரு எங்கிட்டாவது போய் இறந்து போயிருப்பாரு அப்படின்ற கண்ணோட்டத்தோட தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிறப்பே பாத்தீங்கன்னா டிம்டையும் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு டிம்மும் சில பதில்களை சொல்லியிருக்காப்ல. அதுல முக்கியமா சொல்லணும்னா மார்க் இந்த ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு தாய்லாந்து போறேன்னு சொல்லியிருந்தாப்ல. அதை முடிச்சுட்டு தான் ஜனவரி 21 சரௌண்டிங்ஸ்ல தான் ஆஸ்திரேலியாவுக்கு வருவேன்னு வேற சொல்லியிருந்தாப்ல அப்படின்னு டிம் சொல்லியிருக்காப்ல. சோ அதன்படி பாக்குறப்ப ஜனவரி 21 அந்த ரேஞ்சில மார்க்னு ஒரு ஆஸ்திரேலியன் ஏர்போர்ட்டுக்கு வருவாரு. அவரை புடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி சர்ச் டீம் ஆஸ்திரேலியன் ஏர்போர்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அப்படி இவங்க இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க தேடிட்டு இருக்கப்ப இவங்க எதிர்பாராத விதமா இவங்க பிக்ஸ் பண்ண டேட்ல இருந்து கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு முன்னாடியே அதாவது ஜனவரி 15ஆம் தேதியே ஜோவானாக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா மார்க் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட இருந்து தான் வருது. எஸ் அவர் ஜனவரி 15ஆம் தேதி ஆஸ்திரேலியன் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறப்ப இந்த ஒரு விஷயத்தை கேட்டு உடனே ஜோவானாக்கு கால் பண்றாரு. அப்படி கால் பண்றப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. குறிப்பா நானும் ஜேம்ஸும் பேடி அண்ட் கோப்டே அப்படின்ற 2 இடத்துக்கு இடையில தான் தனித்தனியா பிரிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்றாப்ல. இந்த ஒரு விஷயத்தை கேட்டேன்னு ஜேம்ஸோட சிஸ்டரான ஜோவானாவும் மிரண்டு போயிடுறாங்க. ரெஸ்கியூ டீமும் மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இவர் சொன்ன இதே பிளேஸ் தான் பாத்தீங்கன்னா லாமா இருக்காரு பாத்தீங்களா அவரும் சொல்லியிருக்காப்ல. சோ அந்த சரௌண்டிங்ல தேடி பார்த்தா கண்டிப்பா உங்க தம்பி உயிரோட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் லாமா அடிச்சு சொல்லியிருக்காரு. சோ அதே பிளேஸ் தான் இப்ப மார்க்கும் சொல்லியிருக்காப்ல. சோ உடனே அந்த ஏரியாக்கள்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுது. 42 நாட்களும் ஆகுது. அந்த 42ஆவது நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜேம்ஸ் காதுல ஒரு ஹெலிகாப்டரோட சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு ஹாலுசினேஷன் தான் வந்துருச்சு போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காப்ல. இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு வந்து அவருடைய ஸ்லீப்பிங் பேக் அங்கிட்டு அங்கிட்டு ஆட்ராப்ல. அப்படி ஆட்ரப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல அதே ஏரியால சரௌண்ட் பண்ணிட்டே இருக்கு. இவரும் 20 நிமிஷத்துக்கு மேல ஸ்லீப்பிங் பேக் அங்கிட்டு ஆட்டி எக்ஸாஸ்ட் ஆகி கடைசியில மயங்கி கீழே விழுகிறாப்ல. அப்படி இவர் மயங்கி விழுந்தப்ப அந்த ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சமா விலகி போய் மறையுது. சோ அந்த டைம்ல ஜேம்ஸ் அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மெல்ல நகர்ந்து அந்த பாறை கடியில வர்றாப்ல. அப்படி வர்ற அந்த டைம்ல தான் போய் மறைஞ்ச அந்த ஹெலிகாப்டர் திரும்ப வர ஆரம்பிக்குது. இத பார்த்தோன்னே ஜேம்ஸ்க்கு செம்மையான ஹோப் கிடைக்குது. அப்படி இவருக்கு நம்பிக்கை கிடைச்ச அந்த ஒரு டைம்ல அந்த ஹெலிகாப்டர் தூரமா ஏதோ ஒரு இடத்துல இறங்கவும் செய்து அப்படி இறங்குற அந்த ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து 2 நபர்கள் இறங்குறாங்க. அப்படி இறங்குற அந்த நபர்களை பார்த்தோன்னே ஜேம்ஸ்க்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்படி ஹாப்பி ஆன உடனே என்னதான் வாய் புண்ணா இருந்தாலும் அதை வச்சு பயங்கர சவுண்டா விசில் அடிக்கிறாப்ல. அந்த விசில் சத்தத்தை கேட்டோன்னே ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கின அந்த 2 நபர்களும் இந்த பாறையை நோக்கி வர்றாங்க. அப்படி வர்றப்ப ஜேம்ஸ் மெல்ல நகர்ந்து அந்த பாறையோட நுழை வாயிலுக்கே வர்றாப்ல. அப்படி வந்த அவரை பார்த்து உங்க பேர் தான் ஜேம்ஸா, நீங்க ஆஸ்திரேலியால இருந்து வந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நபர்களும் கேட்கறாங்க. அப்படி கேட்டதுக்கு ஜேம்ஸ் எஸ் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டனே அந்த 2 நபர்களும் நீ மனிதனே இல்லையா, நீ காடியா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா 10 நாட்களுக்கு மேல உயிர் வாழ்றதே கஷ்டமாம். அப்படி இருக்கப்ப ஜேம்ஸ் கிட்டத்தட்ட 42 நாட்கள் இங்க உயிரோட இருந்திருக்காரு இல்லையா. சோ இது சாதாரணமான விஷயம் கிடையாது, அசாத்தியமான ஒரு விஷயம். சோ அதனாலதான் ஜேம்ஸ் அவங்க கார்டனே சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல இதுல இருந்து ஹைலைட்டான விஷயமே ஃபைனலா இவங்க ஜேம்ஸை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா. அந்த இடம் எக்ஸாக்டா லாமா ட்ரையாங்கிள் போட்டு காமிச்சாரு பாத்தீங்களா, அந்த இடமா தான் இருந்துச்சா. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் இங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் ஜேம்ஸும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி
ஆகி நார்மல் நிலைக்கு வந்துடுறாரு. இந்த ஒரு இன்கிரெடிபிளான சர்வைவல் ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், நம்ம எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டாலும் உயிரே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளோட ஹோப்பை நம்ம இழக்காம எவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சு எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி சர்வே பண்றோமோ அப்படி சர்வே பண்ணோம்னா நம்மளால ஒரு நல்ல பலனை அடைய முடியும். ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.